ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षवेरजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवकीतैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति 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 वेदांत विज्ञान सुनिश्चितार्थाः संन्यास योगात् यतयः शुद्ध सत्त्वाः ते ब्रह्मलोकेषु परान्तकाले परामृताः परिमुच्यन्ति सर्वे இதுல நம்ம முதல் லைன் போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம பார்க்க வேண்டியது கடைசி வேர்டு சுத்த சத்வாகா, தூய்மையான மனதை உடையவர்கள். யதயக முயற்சி செய்பவர்கள், தூய்மையான ராக துவேஷத்திலிருந்து விடுபட்ட, மனதில் இருக்கிற கிளேஷங்கள் இருந்து விடுபட்ட, அது அர்த்தம். விருப்பு வெறுப்பு காமம் குரோதம் கோபம் மதம் மாத்சரியம் இதிலிருந்து விடுபட்ட, குவாலிபிகேஷனை பெற்ற சுத்த சத்வாகா, விவேகம் வைராகியம் எல்லாம். அதுல முக்கியமானது மறுபடியும் ஆட் பண்ற சுத்த சத்வாகா யதையக, இதற்குண்டான முயற்சியை செய்பவர்கள். எல்லாரும் பிறக்கும் போதே எல்லா குவாலிபிகேஷனோட பிறக்கிறது கிடையாது. வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன குவாலிபிகேஷனே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எதுல லேக் ஆயிருக்கணும்னு தெரியும். அதுக்கப்புறம் அதற்குண்டான யதையக முயற்சி செய்யணும். அப்படி செய்தவர்கள், அந்த முயற்சியினால் சுத்த சத்வாகா. முயற்சி இல்லாமல் நான் கிளாஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது முயற்சி காது கேட்கறதுங்கிறது வேற. அது மறுபடியும் நமக்குள்ள முயற்சி செய்து அந்த குணத்தை வளத்துக்கு நல்ல ஒழுக்கங்களை பழக்க வழக்கங்களை வளர்த்திக்கணும். நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன தீயது இருந்துன்னா அதுல இருந்து விலகி வரணும். அதுதான் தவம். இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது, அந்த பழகிறது. ஏன்னா ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம்னா அதுல இருந்து விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படும். சோ அது இஷ்டமா ஏத்துக்கிட்டு கஷ்டப்படுறவங்க தான் யதையக சாதகர்கள். சந்நியாச யோகாத்து, அதாவது சந்நியாசம் இந்த இடத்துல தியாகம், பற்றற்று குடும்பத்தில் இருக்கிறவங்க விஷயம், வீட்டுல இருக்கிற பொருள்கள், நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், இவர்களிடம் ஒரு பற்றற்ற நிலை. உண்மையில பற்று அதிகமா எந்த இடத்துல நீங்க வைக்கிறீங்களோ அதுதான் துக்கத்திற்கு காரணமே. அதிகமான பற்று அதிகமான துக்கத்தை கொடுக்கும். நீங்க பற்றற்ற நிலைக்கு வரும்போதுதான் உண்மையாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்புடைய அன்பை லவ்வை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பற்றா போறீங்களோ அந்த அளவுக்கு டென்ஷன் ப்ரெஷர் தான் இருக்குமே தவிர, எந்த அளவுக்கு நீங்க பற்றற்று வெளியில வர்றீங்களோ அப்பதான் அந்த உறவினுடைய அன்பை ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா பிரச்சனை இல்லாம அதை அனுபவிக்க முடியும். அந்த உறவை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா உறவுங்கிறது அன்பு டிரான்சாக்சன் நடக்கிற ஒரு இடம். அதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னாவே எந்த உறவுகிட்ட நீங்க அனுபவிக்க முடியும்? பற்றற்று எந்த உறவுகிட்ட இருக்கிறீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் மனதார 100%, அது கணவனோ மகனோ மருமகளோ பிள்ளையோ உறவுகளோ அக்காவோ தங்கச்சியோ அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய உறவை நம்ம என்ஜாய் பண்றோம், 100% என்ஜாய் பண்ண முடியும் நீங்க சொன்னீங்கன்னா பற்றற்ற உறவு, ஸ்மூத் குஷன் பிட்வீன் யூ அண்ட் தட் ஃபெலோ இருக்கிறவங்க தான் என்ஜாய் பண்ணவே முடியும். அதனால என்ன பண்ணிட்டு வருவாரு? சந்நியாச யோகாத்து. இந்த இடத்துல சந்நியாசனை வீட்டை விட்டுட்டு போய் உட்காந்து அது அல்ல, வீட்டுக்குள்ளேயே இருப்போம். அந்த பற்றற்ற பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான் யூ கேன் என்ஜாய் தி ரிலேஷன்ஷிப். அது கணவனா யார் வேணா இருக்கலாம், யூ கேன் என்ஜாய் தி ரிலேஷன்ஷிப். அது எப்போ அந்த பற்றுல போய் மாட்டுதோ அந்த உறவுகள், அப்பதான் அந்த பிரச்சனை, சண்டை, மனஸ்தாபங்கள், வேதனைகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் பற்று. அதான் என்ன சொல்றாரு, எல்லா குவாலிபிகேஷன் விட்டு இருக்கும். ஆனா இந்த பற்றுங்கிறது ஒண்ணு விடலின்னு வச்சுக்கீங்களேன், என்ன ஆகும்? எல்லாத்தையும் சாப்பிட்டு என்னதான் குவாலிபிகேஷனை வளர்த்திக்கிட்டே வந்தாலும் பற்றுங்கிற ஒரு இடத்துல நம்ம லேக் ஆகிறோம், என்னால அதை விட்டு வெளியே வர முடியல அப்படிங்கும் போது அது ஒண்ணு மட்டும் வச்சு செய்யும் நம்மள. எதை? மனம் என்ன பண்ண கூடாது?
ஒரு அமைதியான மனதை கொடுக்காது. ஒரு போதும் என்ற ஒரு ஒரு நிறைவு, ஒரு திருப்தி அப்படிங்கிறது வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மனம் அந்த சம்சார துக்கத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். ஒரு திருப்தி இல்லாத மனநிலை. நல்ல பேலன்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பண்ண தெரியல, போய் மாட்டிக்கிட்டோம், சிண்ட கொண்டு குடுத்துட்டோம் அப்படின்னா, என்ன ஆகும்? அந்த வி கேனாட் ஹேவ் ஒரு மன அமைதி, ஒரு திருப்தி. அதான் முக்கியமான வேர்ட். அந்த திருப்தி இல்லாத போது என்னதான் சங்குல ஊதுனாலும் விஷயங்கள் உள்ள போகாது. எங்க போச்சே, போன மாதிரி இருக்கும். அந்த சிரவணம் அதற்குண்டான பலனை கொடுக்காது. சிரவணம் பாட்டு போயிட்டு இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியும். ஆனா அந்த பலனை யூ கேனாட் என்ஜாய். அதனால 2வது அழுத்தி சொல்றாரு. ரொம்ப முக்கியமான பகுதி இந்த கைவல்ய உபனிஷத்துல இந்த ஸ்லோகம் சாரி இந்த மந்திரம் அடுத்த மந்திரம். சோ வி மஸ்ட் கிவ் எனஃப் டைம் டு இந்த மாடு அசை போடுது பாத்தீங்களா? அந்த மாதிரி திருப்பி திருப்பி இந்த ஸ்லோகங்கள் வந்து இந்த கைவல்ய உபனிஷத்தை ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் நிதித்தியாசனம். இப்போ ஒரு ஹோட்டல் ஒன்று சொல்லுவாங்களே, இந்த ஹோட்டல் அந்த ஸ்பெஷலிஸ்ட், அது ஸ்பெஷலு, இந்த தோசை ஸ்பெஷலு, இட்லி ஸ்பெஷல் பாருங்களா? அந்த மாதிரி கைவல்ய உபனிஷத்துனாவே நிதித்தியாசனத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஃபுல் அது மேக்சிமம் கொடுக்குற ஏரியா பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபுல்லா நிதித்தியாசனம் தான் வரப்போகுது. அதை எப்படி பண்ணணும், எத்தனை விதமான நிதித்தியாசனம் இருக்குது, எதை முதல்ல பண்ணணும், எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது வேதாந்த. இது மட்டும் போதுமா? மனதை ரெடி பண்ணியாச்சு, தியாகத்தை வைராக்கியத்தை பெற்றாச்சு. போதுமா? போதாது. என்ன வேணும்? வேதாந்த ஜனித்த விஞ்ஞான, வேதாந்தத்திலிருந்து பிறந்த விஞ்ஞான பரோக்ஷ அபரோக்ஷன்னு சொல்ற பாத்தீங்களா? விஞ்ஞானம்னா அந்த அபரோக்ஷ ஞானம், நேரடியான ஞானம், சுனிச்சித்த அர்த்தாக சம்சய ரஹித ஞானம். உறுதியான ஞானம்னு என்ன அர்த்தம்? ஞானம் தெரியுது. உறுதியான ஞானம் என்னங்க? ஞானம்னா சம்சயத்தோட இருக்கிற பேர் ஞானம். சம்சயமே இல்ல, உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கும் போது அது உறுதி. சுனிச்சித அர்த்தாக தோன்றிய ஞானத்தின் அந்த பெற்றவர்கள் பிரம்மனின் அந்த பொருளை அறிந்தவர்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள் அதில் உறுதி அடைகிறார்கள். மோட்சத்தை அப்படி மோட்சத்தை, ஏன்னா அது நிச்சம்சய ரஹித ஞானம் தான் மோட்சம். ஞான நிஷ்டை தான் என்னது? மோட்சம். தே ஆர் ஒன்லி என்ஜாய். அப்ப அவங்களுக்கு 2 முக்தி. ஒண்ணு வாழும்போது ஜீவன் முக்தி, இறந்ததுக்கு அப்புறம் விதேக முக்தின்னு சொல்லுது இந்த இடம். வாழும் பொழுது ஜீவன் முக்தினா என்ன? சம்சாரத்திலிருந்து மனதுல சம்சாரம் என்பது மானச தாப்பம். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா சொத்து பத்து அதெல்லாம் இருக்குங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம். நம்ம கடைசி காலத்துல என்ன ஆகுமோ, நல்லபடியா சாவுமா, நாரி போய் கிடப்போமா, பையன் வந்து பாப்பானா, புள்ள வந்து பாப்பானா, சம்பாதிக்கிறமே அது பேங்க்ல கரெக்டா பத்திரமா இருக்குமா, இல்ல அந்த பேங்க் அந்த இடத்துல இருந்து காணாம போயிருமா. கவலைக்கு வந்துங்க இவ்வளவுதான் இல்லை. ஒரு பிசினஸ் போட்டோமே, அது நல்லா போயிட்டு இருக்கும், இப்படியே போகுமா? போயிட்டு இருக்கிறது நல்லா போயிட்டு இருக்கும், அதை என்ஜாய் பண்ண முடியாது. இது இப்படியே போகுமா, அடுத்த வருஷம் படுத்துருமா. சோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள எப்பேற்பட்ட அனில் அம்பானியா இருந்தாலும் சம்சார துக்கங்கிறது இருக்கும். ஒரு உறவு, இந்த உறவு இப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சாகிற வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடருமா? கணவன் மனைவி சாகிற வரைக்கும் கணவன் நம்மளோட இருப்பாரா? மனைவி இருக்க சாகிற வரைக்கும் கணவன் நினைக்கிறான் நம்ம மனைவி நம்மளோட இருப்பாங்களா? சோ இதெல்லாம் என்னது? உள்ள இருக்கிற சம்சார துக்கம். இதுக்கு பேர் தான் துக்கம். ஒரு திருப்தியற்ற மனநிலை. எல்லாமே இருந்து அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இல்லைங்க போது பேச்சேக்கவே இல்லை. எல்லாமே இருந்தும் மனதுல ஒரு திருப்தியற்ற நிலை. இது ஆயிருமா, அது ஆயிருமா, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, ஐயோ இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, பயப்பட மாதிரி ஒரு கவலை வருதா இல்லையா? அதுக்கு பேர் தான் சம்சார துக்கமே. அதிலிருந்து அவன் வாழும் பொழுது விடுபடுகிறான். அதுதான் என்னது? அதுக்கு பேர் தான் மோட்சமே. சம்சார துக்கத்தின் மானச தாப்பத்திலிருந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸ்டு, கம்ப்ளீட் திருப்தி, 100% திருப்தி, 100% பூரணத்துவம் மனம் அடையுது பாத்தீங்களா? அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. அவன் தான் மோட்சத்தை என்ஜாய் பண்றது. ஃப்ரீடம். மோட்சம் என்ன? ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சார மானச துக்கம். அதுல இருந்து அவன் ஃப்ரீ. தட் இஸ் மோட்சம். அதுக்கு அவன் தான் என்ஜாய் பண்ண முடியும். While living in this world with this same family setup, with the same psychological order, physiological order, with the environment, with infrastructure he is living, he can have a happy life. அதுதான் ஜீவன் முக்தன்னு பேரு. அது ஃபர்ஸ்ட் அடைவான். அதாவது 2 சொல்லுது. அடுத்தது என்னது? ஆஃப்டர் டெத் என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியாது. அவர் சொல்றாரு ஆஃப்டர் டெத் இந்த சரீரத்துல அவன் இறக்குறதா கடைசி மரணம்.
இதற்கு மேல அவனுக்கு மரணம்ங்கிறது கிடையாது அப்படின்னு. என்ன அடுத்த ஜென்மம்ங்கிறது, பிறப்புங்கிறது அவனுக்கு இனிமேல் கிடையாது. ஏன் நான் வாழும் பொழுதே எது பிறப்புக்கு அடுத்த பிறவிக்கு எது காரணமா இருக்குது? நான் பல ஜென்மங்களாக சேர்த்தி வச்ச சஞ்சித்த மூட்டை பாப்ப புண்ணியம் தான் எனக்கு அடுத்த ஜென்மத்தை கொண்டாந்து கொடுக்கிற காரணம் கேத்து. அத அவன் வாழும் பொழுது என்ன பண்ணிடுறான்? He burned to ashes all the punya papa in the sanchita, not in the prarabdha. அப்ப பிராரப்தத்தை அவன் என்ன போயிடுச்சு. பிராரப்தத்தை அவன் என்ன பண்றான்? அத அவன் ஈவன் தான் சரீர அபிமானம் விடும்போது அவன் பிராரப்தத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது. ஏன்னா சரீர அபிமானத்தை விட்டதுக்கு அப்புறம் ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் பிராரப்தத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வெளியில இருந்து தோணுமே தவிர அவரை பொறுத்த வரைக்கும் பிராரப்தம், ஏன்னா சரீர அபிமானம் கிடையாது. இந்த சரீரம் ஓகே, let it enjoy, let it suffer. மூணுமே let it enjoy or let it suffer. என்னென்ன அனுபவிக்கிறது அது அனுசம் நானும். அந்த அப்ப என்ன ஆகுது? அதுக்கு பேர் தான் ஆஃப்டர் டெத் என்ன ஆகுதவ மறுபடியும் இது ரெண்டு ஜீவன் முக்தியும் அடைகிறான், விதேக முக்தி. அடுத்த பிறவி அவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறான். நோ பர்த், நெக்ஸ்ட் பர்த். இதத்தான் சொல்றாரு தே. அதுதான் செகண்ட் லைன். தே சர்வே அவர்கள் அனைவரும். யாரு மேல சொன்ன பாத்தியா? சுத்த சத்வாகா சந்நியாசம். ஏன் இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு 5 மணிக்கு எச்சு உட்கார்ந்து கிளாஸ கேட்டு எழுதி ஏன் எதுக்கு ட்ரை பண்றோம்? கீழே இருக்கிற சந்நியாசத்தை வைராகியத்தை பெற்று வேதாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை நிச்சயமாக நின்று அதெல்லாம் எதுக்கு? அவர்கள் முயற்சி செய்வார்கள். எதையர்கள் அவர்கள் என்ன சொல்றாரு? எத்தையாக. இந்த முயற்சி செய்பவர்கள் யாருன்னா யாரு எத்தையாக? வேதாந்தி கிளாஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எத்தையாக. நோபடி எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். அவங்க மட்டும்தான் இவர் சொல்ற எத்தையாக. நான் ஹட்டயோகம் பண்றேன், இஸ் நாட் எத்தையாக. த மீனிங் ஆஃப் எத்தையாக இந்த வேர்ட் யாரை குறிக்குது? ஆல் ஆஃப் யூ தோஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் வேதாந்தா கிளாஸஸ். வேற யாருமே இந்த இடத்துல வர்ற எத்தையாகக்கு மீனிங் கொடுக்க முடியாது. அவங்க தியானம் பண்றாங்க, மெடிடேஷன் பண்றாங்க, இல்ல அடயோகம் பண்றாங்க, ஏன் அவங்க எல்லாம் எத்தையாக கிடையாது. இங்க சொல்ற எத்தையாக அது வேர்டு போட்டாரு. யாரு எத்தையாக? வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விஞ்ஞானத்தில் பிறந்த வேதாந்த படிக்கிறதன் மூலியமாக அப்படின்னு யாரு? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அனைவரும் பராமிருத்தா. இது சொல்றார், சத்தியம் என்றார். அனைவரும் மேபி திஸ் பர்த் ஆர் தி நெக்ஸ்ட் பர்த், பட் டெஃபினெட்லி வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க கண்டிப்பா பராமிருத்தாக. பராமிருத்தாக மீன்ஸ் ஜீவன் முக்தி. வாழும் பொழுதே பிரம்மனுடன் அவர் ஒன்றாக இருந்து கொண்டு, அது என்னது? ஜீவன் முக்தி. பராந்த காலே மரண காலத்தில் பிரம்மலோகேஷு அப்படின்னு அந்த இடத்துல பிரம்மலோகம் போவான்னு நினைச்சு கூடாது. பிரம்மனோடு ஐக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மன் மறுபடியும் பிறக்குதா என்ன? பிறவா இல்லை, மரணம் இல்லா பெருவாழ்வை அவர்கள் பரிமுச்சியந்தி. இறைவன் பிரம்மனோடு அவர்கள் கலந்து விட பிரம்மனோடு ஐக்கியமாக்கிறார்கள். அப்படின்னா இப்ப நான் தனியா இருந்தேன், பிரம்மம் தனியா இருந்தது, போய் கலக்கிறதா, கலந்து போறதா? ஒரு நதியும் கலந்து வருது அந்த மாதிரியா? அப்படி அல்ல. அவன் ஆல்ரெடி பிரம்மமாகத்தான் இருக்கிறான். வகுப்புக்கு வந்தாலும் வள்ளினாலும் புரிஞ்சாலும் உருளினாலும் குவாலிபிகேஷனை பெற்றாலும் பெருளினாலும் இஸ் ஆல்வேஸ் பிரம்மம் ஒன்லி. ஆனா அஜ்ஞானம்ங்கிற திரை மூடி அவன் என்ன நினைச்சுக்கிறான்? நான் வேறு பிரம்மம் வேறுன்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த அஜ்ஞானம் விலகும் போது அவன் தான் பிரம்மனாக அவனை அறிகிறான். அவ்வளவுதானே தவிர போய் அடைகிறான் அப்படின்னா there is no two things to அடைதல். அப்படின்னா இங்க ஒண்ணு இருக்கு, ஏன்னு ஒண்ணு இருக்கும், பின்னு ஒண்ணு இருக்கும், ரெண்டும் போய் ஒண்ணுக்கு ஒண்ணு அடையிறது அப்படி கிடையாது. ஆல்வேஸ் அவன் பிரம்ம. அஜ்ஞானத்தின் காரணமாக நான் பிரம்மம் இல்ல, நான் இந்த சரீரம் நினைச்சிட்டு இருந்தான். அந்த அஜ்ஞானம் விலகி அவன் பிரம்மத்தை அறிகிறான். அடுத்த மந்திரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தவன் விவிக்த தேசேச்ச சுகா சனஸ்தக சுச்சிஹி சமக்ரீவ சிரஷரீரக அத்யாஸ்ரமஸ்தக அக்கலேந்திரியாணி கலேந்திரியாணி நிருத்ய பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் அப்படியே மாத்துறாரு. எடுத்தொன்ன நிதித்தியாசனம். இதுதான் சொன்ன முதல்ல. எப்பொழுதுமே தத்துவ போதம் மாதிரி அப்படியே வரிசையா வராது. நிதித்தியாசனம் சொல்லுவாங்க எடுத்தோன்னா, அதுக்கப்புறம் சிரவணத்தை பத்தி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஞானப்பலன், அப்புறம் ஞானம், இந்த மாதிரிதான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ்ல இதுக்குள்ள மந்திரத்தோட மீனிங் போறதுனால நிதித்தியாசனம்னா என்ன,
அதுதான் தெரியுங்களே டொல்லிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர். அப்படி இல்ல. நிதித்தியாசனங்கிற மீனிங்கே உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக அதிகமாக நிதித்தியாசனுடைய டெப்தே உங்களுக்கு அப்பதான் புரியும். ஒரு நிதித்தியாசனம் வந்து ஒரு வகுப்புல நீங்க கேட்க கேட்க அந்த டெப்த் ஆஃப் நிதித்தியாசனம் டு த கோர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் நிதித்தியாசனம். சோ நம்ம தெரியும் இது தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே விட்டுறாதீங்க. இதுல என்னுடைய கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் டெப்த்துக்கு எப்படி கொண்டு போலான்னு தெரிஞ்சவங்க கவனிங்க, தெரியாதவங்க என்னன்னு கத்துக்கணும். நிதித்தியாசனம் அப்படின்னு என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம வேதாந்த வகுப்புல வர்றோம், கிளாஸஸ் பாட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் பெறாத வரைக்கும் கிளாஸ்ல போயிட்டு இருக்கோம், சிரவணமே நடைபெறாது. சிரவணம் கிளாஸ் இருக்கிறதுல காதுல தான் விழுவோம், சிரவணம்னா காதுல கேட்கறதில்ல. சிரவணம்னா என்னன்னா வேதாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயம், தாத்பரியமா வேதாந்தம் என்ன, எதை பத்தி சாஸ்திரம் பேசுது அப்படின்னு, ஈஸ்வரனை பற்றி, என்னை பற்றி, உலகத்தை பற்றி, இந்த மூணுக்குள்ள சம்பந்தத்தை பற்றி சாஸ்திரம் பேசுது, அதுதான் தாத்பரியமா வேதாந்தம் அப்படின்னு புரிஞ்சு வேதாந்தம் என்ன சொல்லுது, 8 சுரக்காய் என்ன சொல்லுது, அகம் நீ வந்து தத்து தொம் அசி அப்படி சொல்லுது, பிரம்மம்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லுது, அது நான்னு சொல்லுது, இப்படித்தான் சொல்ல முடியும், நான்னு சொல்லுது, அதுக்கு ட்ரை பண்ணா நாம அதை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது, என்னை பற்றி, ஈஸ்வரனை பற்றி, சம்பந்தத்தை பற்றி, தாத்பரியத்தை பற்றி எனக்கு என்ன இதுதான் சாஸ்திரம் சொல்லுதுன்னு புரியறதுக்கு பேரு சிரவணம். அப்ப சிரவணம் கேட்டதுக்கு அப்புறம் என்னது, சிரவணத்துல என்ன புரிஞ்சிருக்கும், தத்து துவம் அசி மகா வாக்கியம், பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, இதுல என்ன நீ பிரம்மமாக இருக்கிறாய். சிரவணத்தும் போது சிரவணம் முடியுமோ நம்ம புரிஞ்சிடும், சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சிடும். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது, நான் வந்து சர்வஜ்ஞகா, ஈஸ்வரகா யூ ஆர் ஈஸ்வரா. அப்ப யூ ஆர் ஈஸ்வரனா என்ன அர்த்தம், தத்து துவம் அசின்னு எனக்கு யூ ஆர் ஈஸ்வரா. அப்ப யூ ஆர் ஈஸ்வரனா ஈஸ்வருடைய குணங்கள் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கோம், அதுக்கு முன்னால எதுவும் தெரிஞ்சிருக்காது. வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் ஈஸ்வரன் சாஸ்திரம் சொல்லுது, ஐ எம் ஈஸ்வரா, ஹவு இட் இஸ் பாசிபிள், ஹி சர்வஜ்ஞகா சர்வவித்து தர்மபல தாத்தா சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயக்கர்த்தா ராகத்வேஷ ரஹிதகா நித்திய முக்தகா. என்னது அது ஈஸ்வரன் புரிஞ்சுது, ஓகே, யூ ஆர் தட் ஈஸ்வராங்கும்போது டவுட் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு தான் மனனம். நல்லா சிரவணம் போயிருதுன்னா கண்டிப்பா டவுட் வரும். ஏன், எப்படி, எனக்கு எப்படி தெரியுது, லைஃப்ல அனுபவத்துக்கு எனக்கு எப்படி தெரியுது, நானு ஒரு அல்பக்ஞகா, நானு ஒரு அல்ப புத்தி, நானு கொஞ்ச நாள் பிறந்து கொஞ்ச நாள் இறக்க போறேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது, யுவர் நித்யாகா, யுவர் சாஸ்வதக, மாற்றத்திற்கு உட்படாத நித்யாகாங்குது. இங்க நேத்து எந்திரிச்ச ஆளக்கான இன்னைக்கு எந்திரிக்கிற ஆள் வேற, நேத்து ஒரு நோய் இன்னைக்கு ஒரு நாள், நானு நோயிலையும் நொடியிலையும் சம்சார துக்கத்திலையும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சம்சாரி. ஈஸ்வரன் யாரு, சர்வ ஞானி, நித்திய முக்தா. இங்க நானு பக்கா சம்சாரி, அவரோ ஞானி. எப்படி அப்படிங்கும் போதுதான் மனனம் ஸ்டார்ட்ஸ். அந்த சம்சயம் தெளிவா அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் வகுப்பு அட்டன் பண்ணும் போது உங்களுக்குள்ள தானா நடைபெறுவது. நிறைய பேர் சொல்றது என்கிட்ட, நான் இன்னைக்கு வந்து இங்க நிதித்தியாசனம் இன்னைக்கு சொன்னது வந்து அகம் நிதித்தியாசனம் உட்கார்ந்து சிந்தித்தேன் அப்படிங்கிறவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சிந்திங்க, நான் வேண்டான்னு சொல்லல. இந்த 3 ப்ராசஸும் நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிறது நம்மள அறியாம நடைபெறும். இப்ப சிரவணம் போயிட்டு இருக்குது, சிரவணம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்க அவேர்னஸ்ல சிரவணமோ நம்ம சிரவணம் இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்ப நான் வந்து எதுல போயிட்டு இருக்கிறேன், மனநத்துல போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் நிதித்தியாசம் இந்த வேர்ட் எல்லாம் தெரிஞ்சு போயிருதா, அப்ப என்ன பண்றோம், நம்மளே போர்ஸ் பண்ணி ஒரு கஷ்டம் வரும்போது நாமளே போர்ஸ் பண்ணி கொண்டாந்து ஒரு சர்வ வியாபி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லி கொடுக்குது சாஸ்திரம். நாமளோ இந்த சேர்ல இந்த இடத்த விட்டு இங்க விட்டு அடுத்ததுக்கு நமக்கு தெரியாது. நான் ஒரு லிமிட்டட் வித் திஸ் சேர், நமக்கு நல்ல பிராக்டிகலா தெரியுது. ஆனா சாஸ்திரம் சொல்லுது சர்வவியாபி. இது எப்படி அப்படிங்கும் போது அந்த சிரவணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா மனநம்ங்கிறது நீங்க கேள்வி கேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேள்வி கேட்கலினாலுமே சாஸ்திரமே உங்களை எழுப்பிவிட்டு இந்த கேள்வியை உங்களை கேட்டு அதுக்கு பதில் தெரியாம முழிக்கும் போது பதில் சொல்லி, சங்கரெல்லாம் அந்த வேலையை சூப்பரா பண்ணுவாங்க. ஆச்சாரிகள் அதுக்குதான் பாஷ்யம் படிக்கிறது. நம்மளை எழுப்பிவிட்டு, ஏய் இந்த லைன் சொன்னேன்ல, இந்த டவுட் வந்தது அவனுக்கு, அதானே வள்ளியே கேளு, இந்த டவுட் எப்படின்னு கேளு, அப்புறம் அதுக்கு உண்டான இதுதான் என்னது மனனம்.
இந்த ப்ராசஸ் எல்லாங்க நாம இப்ப மனனம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு பண்றது அல்ல. It should happen automatically without our knowledge. It should happen inside. அதுக்கப்புறம் வரும் நிதித்தியாசனம். இப்ப நாம சப்ஜெக்ட் இதுதான், நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா இப்ப நாமளே ஒரு வார்த்தை எடுத்து வச்சு நம்ம நிதித்தியாசனம் பண்றதுக்கு there are 2 types. பின்னால் விளக்க போறோம். there are 2 types of நிதித்தியாசனம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நிதித்தியாசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்தில் அமர்ந்து உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி, மெடிடேஷன் பண்ற மாதிரி. இப்ப சர்வவியாபி எடுத்துக்கலாம். அகம் சர்வவியாபின்னு சொல்லுது சாஸ்திரம். யூ ஆர் சர்வவியாபி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் சர்வவியாபி. ஆனா எனக்கு என்ன தெரியுது? லிமிட்டட் பை இன் திஸ் பிளேஸ், லிமிட்டட் பை டைம், லிமிட்டட் பை ஸ்பேஸ் எனக்கு புரியுது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? அப்போ எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். லிமிட்டட்னு உனக்கு புரியுது இல்லையா? அதை எப்படி? அப்ப எப்படி? நீ சரீரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஆத்மாக்குள்ள கூட்டிட்டு போகும். பஞ்ச கோஷத்துல நீ உட்கார்ந்துருக்கிற. கெட் அவுட் ஆஃப் தட் பஞ்ச கோஷா அண்ட் ரீச் ஆத்மா. அது சைத்தன்யம், அது சர்வவியாபி. நீ சரீரம் இல்ல, நீ அந்த சைத்தன்யம், அது சர்வவியாபி. நாட் சரீரம், சர்வவியாபி. ஃபர்ஸ்ட் ஏன் புரியல? சரீரம் நான் வச்சுட்டு போது எப்படி சர்வவியாபி வரும்? இட் இஸ் லிமிட்டட் டு திஸ் சேர், லிமிட்டட் திஸ் டைம். எல்லாத்துக்குள்ளே வந்துடும். லிமிட்டட் பை வஸ்து, எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் முடியும். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லும்? ஏய், யூ ஆர் நாட் சரீரம், அது லிமிட்டட், ஒத்துக்கிற. அது காலத்துக்கு உட்பட்டது, ஸ்பேஸுக்கு உட்பட்டது. எஸ், யூ ஆர் கரெக்ட், பட் யூ ஆர் நாட் சரீரம். அப்போ சரீராத் வதிரிக்தா, சரீரத்தை கடந்தது, சரீரத்துக்கு சரீரமாக இருப்பது, கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக இருப்பது, அது காதல்ல. காதுக்கு காரணமாக இருப்பது காதல்ல, கண்ணுக்கு காரணமாக இருப்பது ஓசி. திஸ் இஸ் ஆர்சி. நீ உள்ள உணர்ற அந்த சைத்தன்யம்ங்கிறது ஆர்சி. அப்ப என்னதான் புரிஞ்சுக்க முடியும்? ஆர்சின்னு ஒண்ணு இருக்குன்னா கண்டிப்பா ஒரிஜினல் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? ரிஃப்ளக்ஷன் கண்ணாடியில தெரியுது அப்படின்னா கண்டிப்பா ஒரிஜினல் அங்க என்னத்தானே தெரியணும். இத புரிஞ்சுக்கதான் முடியுமே தவிர கண்ணை கொண்டோ காதை கொண்டோ எந்திரியா அகோச்சரா அதெல்லாம் அப்படி பார்க்க முடியாதுங்க போது கொஞ்சம் மனசு என்ன ஆயிருக்கு, உள்ள இருக்கிற டவுட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாகுதுங்களா? அதுக்கப்புறம் ஞானத்தை பெற்றுவோம். இப்ப பொறாமையிலிருந்து விடுபடணும். இந்த மாதிரி எல்லாம் ஞானம் பிளஸ் மனதில் இருக்கிற இது நான் சொல்றதெல்லாம் புத்தியில் வருகிற இன்டெலக்சுவல் ப்ராசஸ். வாட் அபவுட் மைண்ட்? புரிஞ்சிடும், புத்திக்கு புரிஞ்சிடும். என்னன்னா இப்ப சொன்னே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எஸ், நான் இது இல்ல, அது அது சர்வவியாபி, அதுதான் நானும். சோ அகம் சார், இது புத்திக்கு ஒரே லைன்ல ஓகே. இஃப் யூ ஆர் எனஃப் குவாலிஃபைட், புத்தி வில் கிராஸ்ப் within seconds. If the guru is Srostriyam Brahmanishtam, if the student is enough qualified, not full qualified, if he is enough qualified to understand the subject matter, buddhi will accept it within seconds. முடிஞ்சதா? What about manam? What about manam? அதனுடைய சுபாவம் என்னன்னா, இப்படி சொன்னாலும் அதை ஏத்துக்காது. Mafia lady is sitting in mind, not in buddhi. என்ன சொல்லுவோம்? மனம் என்ன சொல்லும்? ஏன் மனசு வந்து ஏத்துக்க முடியல? ஃபர்ஸ்ட் வருவோம். புத்தி அவ்வளவு ஸ்பீடா ஏத்துக்குச்சே, ஏங்க இந்த மனசுதான் என்ன பண்ணும்? ஸ்டோர் ஹவுஸ். எதை ஸ்டோர் பண்ணி வச்சுது? எத்தனை ஜென்மமா ஸ்டோர் பண்ணி வச்சுது? நான் இந்த சரீரம், நான் இந்த சரீரம், சிங்க சரீரம், பூனை சரீரம், நாய் சரீரம், பேய் சரீரம், என்னென்னமோ சரீரம், அமீபா சரீரம், குதிரை சரீரம், எத்தனை சரீரம் எடுத்திருப்போம். எல்லா சரீரத்திலும் என்னென்ன அபியாசம் இந்த சரீரம் எடுத்துட்டேன். எல்லா சரீரத்திலும் நான் என்ன அபியாசம் திருப்பி திருப்பி பண்ணி வச்சிருக்கேன்? நான் இந்த சரீரம், நான் தான் எனக்கு சரீரம் தான் புரியும், நானும் சொன்னேன் எனக்கு சரீரம். இவ்வளவு அபியாசம், கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான அபியாசங்கள் மனதை பிடிச்சு அப்படியே ஹோல்டு பண்ணி நல்ல ஸ்ட்ரென்த்தா பிடிச்சு வச்சிருக்கோம். ஆச்சுங்களா? இப்போ ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு. என்ன புரிஞ்சிச்சு புத்திக்கு? எங்க புத்திக்கே புரிஞ்சிருச்சு, இந்த சரீரம் நான் கிடையாது, அது ஆத்மாதான். அது அதோட தன்மை என்ன? சர்வவியாபி, சத்து, சித்து, ஆனந்தம் எல்லாம் புரிஞ்சிச்சு. ஆனா மனம்க்கு என்ன வேணும்? அப்போ மைண்ட் ஒரு விஷயத்த பிடிக்கணும்னா அபியாசம் தேவைப்படும். இது ஸ்டூடெண்ட் லெவல் இருந்து நீங்க கொண்டு போகும்போது எந்த குழந்தைங்க இந்த இடத்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புத்தியில கிளாஸ்ல ஒரு தடவை சொல்லி கொடுத்துன்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருங்க. ஆனா இட் நீட்ஸ் அபியாசம். Every mind needs abhyas. And how many time abhyas is different from baby to baby, kids to kids. The time and then
எத்தனை தடவை அபியாசம் பண்ணுங்கிறது அவங்கவுங்களுடைய மைண்ட பொறுத்து, அதுல மாறுபடும். பட் அபியாசம் பண்ணுங்கிறது பண்ணித்தான் ஆகும். அப்ப என்ன பண்றோம்? என்ன எப்படி பண்றது? அபியாசம் எப்படி பண்றது? இப்ப நீங்க இவ்வளவு நாளா கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணுனீங்க? நான் இந்த சரீரம், நான் குள்ள, குட்டை, நெட்டை, நொட்டை, நான் அப்படிப்பட்டவள். அவங்களுக்குள்ள ஓன் ஒரு கன்க்ளூஷன். நான் வந்து இப்படிப்பட்டவள், நான் வந்து அப்படிப்பட்டவள், நான் கோபக்காரி, நான் சந்தோஷம் படுறேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் தானம் பண்ணுவேன், நான் தர்மம் பண்ணுவேன், நான் பக்தி பண்ணுவேன், நான் பாட்டு பாடுவேன், ஏன்னு இருக்கும். ஆச்சுங்களா? இப்படி நான் வச்சுட்டுமா? இப்ப என்ன பண்ணணும்? மனதை ரெடி பண்றதுக்கு எந்த முறையில நீங்க அபியாசம் பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா திருப்பி அபியாசம் பண்ணணும். அப்பதான் மனம் என்ன ஆயிட்டே வரும்? நீங்க கொடுத்த ஞானத்தை, புத்தியை ஏத்துக்க ஆரம்பிக்கும். எப்படி? அப்ப இன்னும் பல ஜென்மம், எத்தனை ஜென்ம அபியாசம்னா அப்ப அத்தனை ஜென்ம அபியாசம் பண்ணுமான்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி இறைவன் நல்ல வேலை பணிக்கல. ஏன்னா நீ எத்தனை ஜென்மம் எடுத்தியோ அத்தனை தர்ம நீ சரீரம் பண்ணிட்டியா, நீ திருப்பி அத்தனை சரீரம் எடு. நான் சரீரம் இல்லை 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 இல்லைன்னு அபியாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. If you have enough, இந்த இடத்துல ஸ்ரத்தா plays a very important role. ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு. அந்த அபியாசத்தை குறைக்கிறது யாரு? ஏன்னா இவ்வளவு அபியாசம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் 1000 அபியாசம், கோடிக்கணக்கு அபியாசம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு 1000 அபியாசம் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி 1000 தடவை என்ன பண்ணணும்? நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த சரீரம் இல்லை அபியாசம் பண்ணு. ஓ 2 ஓ 2 அது குழந்தை எப்படி படிக்குது? ஓ 2 ஓ 2 ஓ 2 நாள் 2 நாள் இப்படி திருப்பி அந்த டைமை குறைக்கிறது. அதாவது 1000 தடவை அபியாசம் பண்ண விஷயத்த நீங்க திருப்பி 1000 தடவை அபியாசம் பண்றதுக்கு அவசியமே இல்லை. இஃப் யூ ஹாவ் பணிவு, அடக்கம், கல்வியிலேயே வித்யா வினய சம்பன்னா. அந்த வித்யா யாருக்குதான் வரும்? வினய சம்பன்னகா. அந்த பணிவு, அந்த ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ், இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ், அது லௌகிக பாடங்களாக இருக்கலாம், வேதாந்தத்துக்கு அதேதான். How much you are dedicated to the studies reduce the அபியாசம். இது புரியுது? அபியாசம் அத்தனை அபியாசம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது எப்படி குறைச்சிக்கலாம்? ஏன்னா எத்தனை அபியாசம் பண்ண திருப்பி எத்தனை சரீரம் எடுக்கிறது? சோ அதை குறைச்சாக்கணும். குறைக்கிறக்கு என்ன வழி? எவ்வளவு சீக்கிரமா அந்த அபியாசத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறது? 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா தெரியாது. எத்தனை வருஷமா இருந்தாலும் குறைக்கிறது எப்படி? சாஸ்திர சொல்லும் லைஃப் டைம் ப்ராஜெக்ட். எத்தனை வருஷம் நான் பிராக்டிஸ் பண்றேன் நிதித்தியாசனம் என்ன சொல்லும்? இட்ஸ் a லைஃப் டைம். உனக்கு பிறவி எடுத்து அதுக்கு தானே பண்ணிட்டு உட்காந்துரு. நீ உன்னோட லைஃப் லௌகிக விஷயத்தில் எதையும் குறைச்சிக்க வேண்டாம். அதையும் பண்ணு, இதையும் பண்ணிக்கிட்டே இரு. டெலிவர் லைஃப் டைம் எடுத்துக்கோ. டைம் அதுதான் நான் கொடுத்துருக்கேன். உனக்கு 100 வயசு எது கொடுத்துருக்கேன்? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறக்கா? வேதத்தை கற்று சிரவணத்துக்கு உண்டான காலமே பாத்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் நம்ம இதுக்குள்ள வந்திருக்க முடியாது. 60-70 வயசு மேல உன்னால படிக்கவும் முடியாது. அந்த இன்பிட்வீன் ப்ரொடக்டிவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 30, 40, 50 தான் ப்ரொடக்டிவா இருக்கும். 30 வருஷம் கிட்டத்தட்ட எது கொடுக்குறாரு சுவாமிஜி கணக்கு? 10 வருஷம் சிரவணம் பண்ணு, 10 வருஷம் மனனம் பண்ணு, 10 வருஷம் நிதித்தியாசம் பண்ணுன்னு அவர் கொடுத்துருக்காரு ப்ரொடக்டிவா 30 இயர்ஸ் அப்படிம்பாரு. சோ அந்த 30 வருஷம் நீ பண்ணணும் அப்படிங்கிறது. அதை குறைச்சிக்கிறது 10 வருஷம் நிதித்தியாசனத்தை குறைச்சிக்கிறது. எது குறைக்குதுன்னா அப்பதான் இந்த குவாலிபிகேஷன் வந்து எட்டி பார்க்கும். எது? ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம், விவேகம், வைராக்கியம், இதெல்லாம் குவாலிபிகேஷன் அதிகமா ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆரம்பிக்கும்? அந்த நிதித்தியாசன டைம் வந்து உங்களை அந்த டைம் நீட் ஆஃப் அபியாசத்துக்கு உண்டான காலம் குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து எது சொல்றது? குவாலிபிகேஷன் முக்கியமா இருக்கு. பாடம்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம். அதை நான் சொல்லி தரேன். நீ முதல்ல குவாலிபிகேஷனை பாரு, குவாலிபிகேஷனை பாரு. பஞ்சமகா யக்ஞம் பண்ணு. ஏன் இறைவன் யாரு கொடுத்தாரு? ஆனா அதை பண்ணுனாத்தான் குவாலிபிகேஷனுக்கு இங்க ரெடி ஆவீங்க. குவாலிபிகேஷன் ரெடியா இருந்தா தான் சொல்லக்கூடிய விஷயத்துல யூ கேன் என்ஜாய் தி சப்ஜெக்ட் மேட்டர். அப்போ 2 டைப் ஆஃப் நிதித்தியாசனம். ஒண்ணு என்னது? சொல்லி கொடுத்த விஷயத்த சிந்திக்கணும் நாமளே. அது வந்து நீங்க கொஸ்டின் திருப்பி எழுதுறீங்கன்னா தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் நிதித்தியாசனம். ஏன்னா சாஸ்திரம் சொல்றது ஒரு இடத்துல விவிக்ததே, அது இந்த இதுல சொல்றது தனியா போய் ஒரு இடத்துல உட்காரு. இப்ப 4 மணி வந்து தனியான இடம். வீட்டுக்குள்ள 10 பேர் இருந்தாலும் காலை 4 மணிக்கு கழிச்சு என்னது? அது தனியான இடம். சோ அது மாதிரி தனிமையில் ஒரு இடத்துல போது நல்லா தியானம் பண்ற பொசிஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து நீ அப்படியே திருப்பி என்ன பண்ண? சர்வ வியாபிங்கிறத எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு திருப்பி ரிப்பீட் பண்ணு. அப்ப என்ன புரிஞ்சு? ஐ எம் நாட் லிமிட்டட் டு திஸ் சேர்னு புரிஞ்சு. ஐ எம் சர்வ வியாபின்னு புரிஞ்சு. இது ஒன் டைப் ஆஃப் நிதித்தியாசனம். இன்னொரு டைப் ஆஃப் நிதித்தியாசனம் என்ன தெரியுங்களா? இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது எப்படி பண்ணுவாங்க? அந்த டைம் 6 மணிக்கு காலையில பண்றேன்னா கரெக்டா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு எப்படி தியானம்னாவே அதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருங்க. அந்த நிதித்தியாசனம் வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ஃபர்ஸ்ட் நிதித்தியாசனம். அந்த 6 மணிக்கு உட்காரணும்,
6-5 வரைக்கும் பண்ணணும். அது அந்த மணிக்கு அதாவது என்னது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தியானம் பண்ணுவதற்கு என்னென்ன நேரா உட்காரணும். சீட்டு வந்து படிச்சோம்ல பகவத்கீதையில மேலே கீழே மேடும் பள்ளமா இருக்கக்கூடாது. ஒரு சுக ஆசனத்துல உட்காரணும். நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோ. சிந்தி சொல்லுங்களா. இதெல்லாம் கூடிய நிதித்தியாசனம் ஃபர்ஸ்ட். இது பண்ணி பண்ணி பழகணும். அடுத்தது இப்ப லௌகீக வாழ்க்கைக்குள்ள வந்துருவோம். வி நீட் நாட் சிட் இன் ஒன் பிளேஸ். அதை பண்ணிட்டு இருக்க இது நடக்கணும். அதான் முதிர்ச்சி. எதையே தனியா உட்காந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா தட் வில் எண்ட் இன் ஒன் பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்? எப்ப முடியும்? லௌகீக விஷயத்தில் while you are doing transaction with this world, while you are transacting with the relationship, when you are transacting with the business, எந்த மனிதர்களோடு பழகும் போது அந்த எண்ணம் அப்பப்ப வந்துட்டு வந்து போகும். எதே சர்வவியாபி தான் எடுத்திருக்கோம், அதை மட்டும் பேசுவோம். சர்வவியாபி ஒருத்தர் பேசும்போது ஐம் நாட் லிமிட்டட், சர்வவியாபிங்கிற அந்த எண்ணத்தோட பேசுவீங்க. திருப்பி போயிடுவோம். எதுக்கு போவோம்? அகம் சரீரம் போய் ஜம்முக்கு வந்துடும். திருப்பி ஒரு நாளைக்கு 2 times அப்படி. அது அவங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிஃபிகேஷன். அதான் முதலே சொல்லிட்டேன், டிபெண்ட்ஸ் அப்பான் குவாலிஃபிகேஷன். அது வர ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல வரும், 2 இடத்துல வராது. ஒரு இடத்துல சில சமயம் 2 பக்கம் வரும், 4 பக்கம் வராது. அப்போ அந்த அந்த இடத்துல நின்று டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிரும் உங்களுக்கு. ஆனா அந்த ஸ்டேட்ல இருந்து நம்ம டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கு, ஐயோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் விழுகுறேன், ஐயோ நான் விழுந்துடுறேனே, ஐயோ 2 தடவை நல்லா இருக்குது. அப்புறம் திருப்பி நான் வந்து அது ஒரு பர்டிகுலர் ஆள் ஒரு எனக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்த்துட்டேன்னா திருப்பி நான் எங்க வந்துருவேன். அப்பெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது, கிளாஸ்ல இருக்க பேசும்போதெல்லாம் ஒழுகவே மாட்டோம். நமக்கு பிடிக்காத ஒருத்தர், நம்மளுக்கு தொல்லை கொடுக்குற ஒருத்தர் வந்து நிற்பாரு பாரு, ஏய் நான் சரீர அபிமானம் கொடுக்கறாளே நான் தான். அவங்ககிட்ட போற அதுக்கு அந்த சாதனம் அதிகமா, அந்த சாதனத்தை வந்து அதைத்தான் சாதனமா யூஸ் பண்ணுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரையும் திருப்பி நம்மள சரீர அபிமானத்துல நீ கிடக்குறடின்னு சுட்டி காட்டுறதே அவங்கதான். அப்ப அவங்க சொல்லும் போது அவங்க திட்டல, எனக்கு பாருங்க ஒரு சந்தோஷம் வந்துடும் அவரை. அப்ப அந்த சமயத்தை நம்ம இவரை சாதனமா யூஸ் பண்ணி, பையனோ பொண்ணோ உறவுகளோ யாரோ ஒருத்தர் சாதனமா யூஸ் பண்ணி சரீர அபிமானத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இறைவன் கொடுத்த பிரசாதம் அவர்கள். தட் மூட் வில் அகாமடேட் தட் பீப்பிள். அந்த மூடுக்கு வந்தீங்கன்னா தான் யாரை வேணாலும் நீங்க அகாமடேட் பண்ணலாம். யூ நீட் நாட் மர்மரி, யூ நீட் நாட் கம்ப்ளைண்ட் எனிபடி. ஏன் அவங்க எல்லாம் இறைவனை கொடுத்து வச்சிருக்காரு. ஏன் எல்லாமே பாசிட்டிவா போனா நம்ம சரீர அபிமானத்தை விட்டுட்டோமா இல்லையானே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் வெறி நம்மள போற்றுவார்களாக இருந்தால், நம்ம தங்க தாம்பாளத்தை வச்சு தாங்குறவங்களாம் சுத்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் வச்சுக்கோங்க, நீங்க சரீர அபிமானத்தை விட்டுட்டீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் இறைவன் யார வச்சிருக்காரு, ஏய் யூ ஆர் ஸ்டில் இன் சரீர அபிமான அப்படின்னு ஒரு ஆள் சுட்டி காட்டுவார். ஏன்னா அவர் வார்த்தை பேசும்போது நம்மளோட நெருடல்கள் வரும்போதுதான் ஐயோ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சாதனமா உங்களை யூஸ் பண்றதுதான் இருக்கிறாங்க. யார் படைப்பில் உங்களுக்கு வாய்த்த கணவனிலேயோ குடும்பத்திலேயோ குறை ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அதெல்லாம் தேவையா இருக்குது. அதனால அப்படிப்பட்ட ஒரு கணவர் உங்களை மோல்டு பண்றதுக்கு அப்படி ஒரு இன்லாஸ் தேவைப்பட்டிருக்கு. அதனால அப்படிப்பட்ட இன்லாஸ் உங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கு. டோன்ட் பிளேம் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட், எவ்ரிபடி இஸ் நீடட். அப்ப பாருங்க, உங்க கணவருக்கு அப்படின்னா அவருக்கு நீங்க 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 என்ன நினைச்சுக்கிறீங்க, நம்ம கணவர் நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவா நம்ம பாக்குறோம் அப்படின்னா நல்ல கருத்து யோசனை பாருங்க. என்னை பண்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. ஆனா அவரை பண்படுத்துவதற்கு நான் இருந்தா போதும். நல்லா யோசனை பாருங்க எங்க மாற்றம். நீங்க வெரி குட், ஐ எம் வெரி குட், ஐ எம் வெரி குட். அவர் புண்ணியம் பண்ணியிருக்கார் உங்களை மனைவியாக பெறுவதற்கு. He is enough qualified to get you a good lady, but you are not qualified to get good husband. அதுதான் ரகசியமே. நாம என்ன பண்ணுவோம், உள்டா அப்படி பண்றாரு அப்படி பண்ண முதல்ல புரிஞ்சுக்க. I am in need of that type of husband. Kids, I am in need of that. அதுனா அந்த வேர்டு தான் என்னது, குறை ஒன்றும் இல்லை. இது எந்த இப்ப எவ்வளவு டெப்த்துக்கு போற பாத்தீங்களா. எது சுத்தி கொடுத்திருக்கிறதுல எதுல என்ன கிடையாது, இறைவன்ல குறையெல்லாம் எதுவும் கொடுக்கல. உனக்கு தேவையா இருந்திருக்குது அவர் கொடுத்திருக்காரு. இது எதுக்கு கம்ப்ளைண்டிங்? அவங்க அப்படி அவங்க என்னை படிக்க அது வேதாந்த வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். நீங்க வகுப்புகளை கேட்டு ஒரு விஷயத்த சொல்றீங்க, வேதாந்த வகுப்புகளே வராதவங்க எப்படிங்க அந்த விஷயத்தை ஏத்துக்குவாங்க? I am limited in this chair.
அப்படிங்கிறது நமக்கு புரியறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு. படிச்சுட்டே ஐ எம் நாட் லிமிட்டட் புரியறதுக்கு நமக்கு மண்டையில ஏறக்கு எவ்வளவு நாள் ஆச்சு. இதை நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? நாம கத்துக்கிட்டோன்னே நம்ம மத்தவங்களுக்கு சொல்ல போவோம். கம்முன்னு இருங்கிறது அதுதான் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப கம்முன்னு இருங்க. யாரு ஏன்னா உங்களுக்குள்ள ஏற்படுற வளர்ச்சிக்கு நீங்க இவ்வளவு பாடுபடுறீங்க. கிளாஸ்க்கு வந்தே கிளாஸுக்கே வராம எனக்கு அவங்க அகம் பிரம்மாஸ்திரம் நிக்க முடியுமாங்க? இல்ல ஈஸ்வரா சார், ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம் தெரியுமாங்க? ஐயா அவங்க அப்படி சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க. என்னை தப்பா சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க. நான் ரொம்ப நல்லவளுங்க. நம்ம ரொம்ப சாஸ்திரம், ரொம்ப பக்தி. ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்கள இப்படி சொல்றாங்க. ஏங்க அவங்க அப்படி இருந்தா தான் அவங்க எல்லாம் அப்படி பேசுறது இஸ் நீடட் ஃபார் யூ. அதனாலதான் பகவான் அப்படி கொடுத்திருக்காரு. மாத்தி யோசனை பண்ணுங்க. யூஸ் யூஸ் தம் அப்பதான் நீங்க அவங்களை அகாமடேட் பண்ண முடியும். எரிச்சல், கோபம் எதுவுமே இல்லாம சாந்தமாக அவங்களுக்கு நீங்க ரூம் கொடுத்துருவீங்க. ரூம் கொடுக்கறதா மண்டைக்குள்ள ரூம். Accommodation in your brain, not in physical. It's mental thing. You can accommodate ஒரு person என்னங்க இருக்கான் without any hesitation, without murmuring, without complaining. அவரை ஏத்துக்கிறது அழகு. Accommodating family members. அப்ப என்ன பண்ண மாட்டோம்? We will not complain. இப்ப என்ன பண்றப்ப நிதித்தியாசனம். இப்ப ஏன் நீட் ஆஃப் நிதித்தியாசனம்? சரி அவங்க எல்லாம் தான் வந்து நமக்கு என்ன இது என்னது செகண்ட் டைப் ஆஃப் நிதித்தியாசனம் வந்தேன். while you are doing transaction in this world நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஞானம் வந்து தானா நிற்கும். அது தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணினேன். நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க. நான் வந்துங்க அவங்க அவர்கிட்ட பேசும்போது நாம வந்து நான் அது நான் வந்து அது வாலண்டியரா அவேர்னஸா அந்த திங்கிங் கொண்டு வந்து நான் பண்ணினேன்பாங்க. வெரி குட் எஃபர்ட். பட் உண்மையான நிதித்தியாசனம் அது அல்ல. அது எத்தையாக யோர எத்தையாகன்னு வச்சுக்கோங்க. தானாவே நிதித்தியாசனம் நடைபெற்று. இஃப் யூ ஆர் எனஃப் குவாலிஃபைடு இங்க நல்லா முட்டுளி போட்டு வச்சிருந்தீங்கன்னா நம்ம நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கிறேன்னே தெரியாது. அதுக்கு பேரு தான் ஒரிஜினல் நிதித்தியாசனம். புரிஞ்சுதுங்களா? நான் நிதித்தியாசனம் பண்றேங்கிற வரைக்கும் எங்க இருக்கிறோம்? நிதித்தியாசனத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. எப்போ நான் நிதித்தியாசனம் பண்றேன் உங்களுக்கு கான்சியஸா நான் நிதித்தியாசனம் பண்றேன் நீங்க எப்ப சொல்றீங்களோ அங்க உள்ள ஒரு அகங்காரம் ஏன் சொல்றேன் உள்ள ஒரு அகங்காரம் இருக்கா அது சொல்லுதா நீ நிதித்தியாசனம் பண்றீன்னு அப்ப அகங்காரம் அங்க உள்ள இருக்குதா அது எப்படிங்க கம்ப்ளீட் ஆகும் நிதித்தியாசனம் சோ நான் நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கிறேன்னே தெரியாத ஒரு நிலை வருங்க அப்ப அங்க யாரு அகங்காரம் என்ன ஆயிடுச்சு அவுட் அகங்காரம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நீங்க நினைப்பீங்க நான் நிதித்தியாசனம் செய்யறேன் அப்ப 2 பேர் வந்துட்டாங்களா நான் நிதித்தியாசனம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னாவே நான் ஒரு ஆளு நிதித்தியாசனம் செய்யற ஒரு ஆள் துவைதம் அப்ப யாரு இருக்கா அகங்காரம் இஸ் சிட்டிங் நைஸ்லி வித் ஃபுல் மேக்கப் அதனாலதான் நம்ம நிதித்தியாசனம் கரெக்டா புரிஞ்சுக்கங்கிறக்காக நான் திருப்பி சொல்றது எத்தனை வகுப்புகள் நிதித்தியாசனம் கேட்டீங்கன்னா கூட ஏன் இப்ப உபனிஷத்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏன் போட்டுது இவங்க முண்டக்கோ படிச்சிருப்பாங்க காட்டோ படிச்சிருப்பாங்க நிறைய நிதித்தியாசனம் கேட்டிருப்பாங்க ஆனா நிதித்தியாசனத்துக்கு கோர் என்னன்னு சொல்றது கைவல்யம் கைவல்யம் அது மாதிரி அடுத்த இன்னொரு பிரேக்கிங் வந்து மாண்டூக்கி வரும் அப்படியே பரட்டி போடும் உபனிஷத் படிச்சவங்களுக்கு நான் சொல்றேன் படிக்காதவங்க கைவல்யம் எடுத்தோன்னு நடத்தினா ஒண்ணும் புரியாது இவ்வளவு நடத்தி நிதித்தியாசனம் இத்தனை தடவை காதுல கேட்டேன் ஓ இது நிதித்தியாசனம் பண்றேன்னு தெரியாம நடைபெறுகிற விஷயம்தான் நிதித்தியாசனம் நான் பண்றேன்னு நினைக்கிற வரைக்கும் உள்ள அகங்காரம் சொல்லிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப என்ன இருக்குன்னா தப்பு நான் சொல்ல யூ ஆர் ஆன் த வேன்னு புரிஞ்சுக்குது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆன் த வே எல்லாரும் ஆன் த வேல வந்துதாங்க ஊருக்கு போக முடியும் அது வந்து ஆன் த யூ ஆர் கோயிங் ஆன் த வே நான் ஐ எம் டூயிங் நிதித்தியாசனம் நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் ஆன் த வே நாட் எட் ரீச்டு அப்போ நிதித்தியாசனம் இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் நிதித்தியாசனம் அந்த நிதித்தியாசனம் எதற்கு ஞான நிஷ்டை அதாவது வழுவாமல் இப்ப உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தெரியும் நாம இந்த இடத்துல ஞானத்துல இருந்து நல்லா வீட்டு நடந்துக்கிட்டோம் ஏன்னா கோபம் பொறாமை ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸுக்கு வர முன்னால வந்து என்ன தெரியுங்களா இருக்கும் கோபம் பொறாமையில தப்புன்னே தெரியாது தப்புன்னு தெரிஞ்சாலும் விடுபடவும் தெரியாது சிக்கி இருப்போம் அந்த நெட் ஆஃப் இதுக்குள்ள போய் சிக்கிக்கும் கோபம் வர்றது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாது அது பண்ணுனா இன்னொரு பக்கம் புத்துக்கிட்டு வெளியில வரும் அல்சர் வரும் உடம்பு கெடும் இப்படி பண்ணா அப்படி பண்ணா இப்படி உள்ள ஒரு போராட்டமா இருக்கும் கிளாஸுக்கு சில பேரு கோவப்பள்ளினா ஒண்ணு வேலையாவாதுங்க கம்முன்னு இருங்க கோவப்படுறது என்ன எப்படிப்பட்ட விஷயம் ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் அது கரெக்ட் அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கோவப்படுற தப்பு ஆனா வேற வழியிலையும் மாட்டிக்கிட்டு கோவப்பட்டுட்டு தன்னைத்தானே வந்துட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க இப்ப கிளாஸ்க்குள்ள வராங்களா கோவப்படுறது தப்பு ஆனா கோவப்படுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் கோவப்பட்டுருவீங்க
கோபப்பட்டுருவோம். ஏன்னா மனம் அபியாசம் பண்ணி வச்சிருக்குதே. கோபத்தை பட்டு 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 அறிவு புத்தி ஏத்துக்குச்சு. இது வந்து ஞானத்துக்கு மட்டும் இல்ல. நான் வந்து குவாலிஃபிகேஷனுக்கே சொல்றேன் இப்போ நிதித்தியாசம். என்ன பண்ணிரும்? கோபப்பட்டுரும். ஐயோ! இவ்வளவு வகுப்பு கேட்டு எனக்கு இன்னும் கோபம் போகலீங்களே. எனக்கெல்லாம் சாஸ்திரம்லாம் ஒத்து வர மாதிரி தெரியலீங்க. கம்முன்னு படுத்து தூங்குனா கூட வேலையாச்சு. தூங்கி எந்திரிச்சு பிரிஸ்கா வச்சு வேற வேலை லௌகிக போனா கூட ஒரு 10,000 5,000 சம்பாதிப்பேன். இங்க வந்து உட்காந்து பணமும் கிடையாது, சொத்தும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே மாஃபியா ரெடி போட்டு கீழ சீட்ல உட்கார வச்சுக்குவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஏறிப்பீங்க அந்த முயற்சி. அது என்ன பண்ணும்? இது நமக்கெல்லாம் வராது. அப்படி அல்ல. கோபம்ங்கிறது உள்ள என்ன நினைக்கணும் இப்ப எல்லாரும்? கோபம்ங்கிறத பல வருஷமா பல வருஷமா ஜென்மங்கள் பல ஜென்மமா எனக்குள்ள போட்டு போட்டு வச்சுட்டேன். இப்ப அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அதுல அது ஒரு விஷயம். அப்புறம் அதுல இருந்து விடுபடணும். ஒரே நாள்ல ஓவர் நைட்ல ஃபாஸ்ட் ட்ராக்ல இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்துதான் பிரச்சனையே. ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒண்ணும் புடுங்க முடியாது. நான் திருப்பி திருப்பி எத்தனை அபியாசம் பண்ணுவேன். எத்தனை நாளுங்க அபியாசம்? உன் மனசுக்கு எத்தனை அபியாசம் தேவைப்படுதுங்க உனக்கே தெரியலையே. குருவுக்கும் சாஸ்திரத்துக்கும் கேள்வி கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? நீ பண்ணிக்கிட்டே இரு. எது வரைக்கும் பண்றது? கோபத்துல இருந்து விடுபடுறதுக்கு வரைக்கும் என்ன பண்ணு? அபியாசம் பண்ணு. அப்படி அப்படி இது அது என்ன அது என்னவென்றான் மனது குவாலிபிகேஷனை பெறுவதற்குண்டான நிதித்தியாசனம். இந்த மாதிரி நிதித்தியாசனம் பண்ணி அப்புறம் ஞானத்தின் நிதித்தியாசனம் பண்ணி அப்புறம் அடைவதுதான் மோட்சம். இப்ப மோட்சத்துடைய பலனை படிக்கும் போதே இந்த ஸ்டெப்ஸ்ல இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிறது? நமக்கு தான் ஞானம் வந்துச்சுல்ல. ஏன் நம்மளால அப்படி இருக்க முடியல? யாரு? ஞானியை போல. எப்படிங்க முடியும்? ஐ ஆம் ஆன் த வேன்னு தெரிஞ்சுக்குங்க. கீழே விழுகிறீங்களா? எந்திரிச்சு நிக்க தெரியணும். அதுக்கு தான் தைரியம் வேணுங்கிறது. கீழே விழுந்துட்டா எந்திரிச்சு நிக்கிறதுக்கு பேர் விடாமுயற்சி. எந்திரிச்சு நின்னு என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும்? போராட்டம். அதைத்தான் சொல்றாரு படிங்க பார்க்கலாம். மீனிங் பார்க்கலாம். சோ இங்க மெயின் சப்ஜெக்ட் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நிதித்தியாசனம். அங்கதான் இவர் சொல்றாரு. ஒரு மீனிங் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்செப்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்ப மீனிங் படிச்சா போதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். விவிக்த தேசே தனிமையான இடத்தில், சுச்சிஹி தனிமையான இடம் நமக்கு தெரியும். நம்ம பகவத்கீதையிலே படிச்சிருக்கிறோம். தனிமையான இடம்னா ஒரு காட்டுக்குள்ள போகணும், ஒரு பார்க்ல போகணும், அங்க போய் உட்கார்ந்துதான் பண்ணணுங்கிறது கிடையாது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க உட்கார்ந்துருக்கோம் விவிக்த தேசே. வீட்டுக்குள்ளேயே என்னது? விவிக்த தேசே தனிமையான இடம். யாருமே எந்திரிக்கல. நான் மட்டும்தான் இருக்கேன். வீடு என்னதுதான்? தனிமையான இடம். வீடு எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கன்னா நான் தனிமையான இடமா இருக்கேன். எல்லாரும் பேசுவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நிதித்தியாசனம். அப்படி தனிமையான இடத்துல தூய்மையானவனாக. எப்படி மெடிடேஷனுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன்? மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னால குளிக்கும். சுத்தம், உடல் சுத்தம், மனம் சுத்தம் எல்லாம் பண்ணி சுக ஆசனஸ்தக. மெடிடேஷன் என்ன நம்ம படிச்சோமோ அதே சுக ஆசனம். உனக்கு எது கம்ஃபர்டபுளோ, கை வலி, நடுவுல கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பொசிஷன்? அது எதை வேணா வச்சுக்கோ. உனக்கு சுகமா இருக்குதா? அந்த ஆசனம். ஆசனம் மீன்ஸ் பொசிஷன். ஆசனம் மீன்ஸ் நம்ம சிட்டிங் சேருக்கு ஆசனம் சொல்லுவோம். இது வந்து சுக ஆசனம்ங்கிறது பொசிஷன். ஆசனம்ங்கிறது 2 இடத்துக்கு வரும். அப்ப அந்த நீங்க அதனாலதான் யோகாசனம் சொல்றோம். பொசிஷனுக்கு என்ன பேரு? யோகாசனம் செய்யும்போது என்ன சொல்றாங்க? அதேதான். ஆசனம்னா the பொசிஷன். அப்போ உன்னுடைய பாடி வந்து சுக்கமா இருக்கும். பொசிஷன். அதுக்கு என்ன கம்ஃபர்டபிள் அதுல உட்காந்துக்கும். சுகமா கொடுக்கிற ஒரு பொசிஷன். ஆசனம். சுகாசனம். உகந்த விதத்தில் ஆசனத்தில் அமர்ந்தவன். சம கிரீவ. சமம்னா நேரா இருக்கும். எது? கழுத்து, தலை, சரீரம் எல்லாம் ஒரு கூணு போடாம ஸ்ட்ரைட்டா. அவ்வளவுதான். நேரா உட்காந்துக்கோ. கழுத்து, தலை, உடல் இவற்றை யோகாசனம் பண்றவங்க இதெல்லாம் அப்படியே ஃபாஸ்டா போயிடலாம். இது அவங்க இன்னும் அவங்க சொல்லும் போது பார்த்தா இன்னும் டெப்தா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எது? ஸ்டாண்டிங்ல டிஸ்ட்ரிபியூட் த வெயிட் ஈக்குவலி. அந்த வேர்டை இங்க வந்துதான் தெரிஞ்சது. ஹவு டு டிஸ்ட்ரிபியூட் மை பாடி வெயிட் ஈக்குவலி. அந்த மாதிரி ஒரு சுகத்துல உட்கார்ந்து அத்தியாசமஸ்தக அப்படின்னு என்னது? மேலான சந்நியாச ஆசிரமத்தில். அப்படின்னு ஐயோ அப்ப நேரம் சன்னியாசம் போய் வாங்கிடணுமா? வைராக்கியம். நீ உட்கார்றதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? வைராக்கியம். சந்நியாச ஆசிரமக. வைராக்கியத்தில் இருந்தவனாக. வைராக்கியங்கிற குவாலிபிகேஷனை பெற்று நீ இப்ப இது வந்துங்க சாதாரண மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா அங்க வைராக்கியம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நிதித்தியாசனத்துக்கு என்ன வேணும்? வைராக்கியம். பற்றற்ற நிலை. ஏன் வைராக்கியத்தை சொல்லுது நிதித்தியாசனத்தை? எங்கெல்லாம் பற்று இருக்கோ மனம் அதனோட சிந்தனையிலேயே தான் ஓடிட்டு இருக்கும்.
இப்ப சுவாமிஜி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்தாரு. எப்படி நான் பற்றோட இருக்கிறேன் இல்லைங்க எப்படிங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் வரும் நமக்கு அப்பப்ப. ஏன்னா பற்று இருந்து விடுபட நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். விட்டுட்டோமா இல்லையா? ஒரே வேர்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி வந்தல விட்டுட்டோமா இல்லையான்னு கேட்கறீங்களா? இன்னும் இல்லைன்றது. விட்டுட்டுனா இல்லையான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது நீ கேட்கறீங்கள? இன்னும் விடல. அதுதான் உண்மை. நீ இன்னும் விடல. விட்டுட்டாலும் தெரிஞ்சு போயிருக்கும் உனக்கு. ஏன் வந்து என்ன கேட்கறீங்க பாரு. செமிட்டு கண்டுபிடிக்குமா இருக்கும். நாம என்ன பெருசா கேள்வி கேட்கற போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வருவோம். ஏன் விட்டுட்டேனா இல்லையான்னு நீ கேட்கறீங்களா? அப்ப நீ இன்னும் அந்த இடத்துக்கு போய் சேலின்னு அர்த்தம். சுவாமிஜி அப்படிம்பா. போயிட்டுன்னு என்னையாட வந்து கேட்கற? நான் போயிட்டேன்ல சொல்லுவ. வைராகத்தை விட்டுல நீ என்ன சொல்லுவ? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு குரியாசிட்டி இருக்கு எல்லாத்துக்குமே. ஒரு சின்ன ஒரு க்ளூ. எதை பற்றிய இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுக்குள்ள எத்தனையோ தாட் வருது பாத்தீங்களா? உள்ள இருந்து பொத்தக்கு என்ன நாம ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். சம்பந்தமே இல்லாம எதையோ ஒண்ணு சிந்திச்சு அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் நினைச்சா ஆமா இதுக்கும் இந்த வேலைக்கும் அந்த திங்கிங்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஒரு அண்ணா கனெக்ஷன் இருக்காது. நமக்கே தோணும். இது எதுக்குடா இந்த தாட் இப்ப வந்தது? அது எப்போ முடிஞ்ச கதையா இருக்கும். இல்லைன்னா வரப்போற பிரச்சனையா இருக்கும். அத போய் இப்ப நினைச்சு இந்த மாதிரி நம்மை அறியாமல் தன்னுடைய சுபாவத்தினால் சத்துவ ரஜோ தமோ குணத்தினுடைய பிடியில் நம்ம சிக்கிட்டு இருக்கிறதுனால மாஃபியா லேடினோட பிடியில் இருக்கிறதுனால தாட் ப்ராசஸ் எல்லாமே காரணம் கேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த குணங்கள் தான். தமோ குணத்தில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வரும். ரஜோ குணத்தில் இருக்கவங்களுக்கு தன்னுடைய கண்ட்ரோலே இல்லாம தாட் ப்ராசஸ் வரும். நீங்க பாருங்க அந்த தாட் டிசைட்ஸ் த ஆக்ஷன் ஸ்பீச் எல்லாமே டெஸ்டினியா அவனை யாரு கூட்டிட்டு போறது? அந்த தாட்டு தான் கூட்டிட்டு போகும். அவன் மனதில் எழுகிற எண்ணம். இப்போ இப்ப பற்றுங்கிறது வந்தமா பற்று எந்த விஷயத்துல நான் ரொம்ப ஏன்னா நிறைய விஷயத்துல பற்று வச்சிருவோம். முதல்ல ஒன்னொன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி ஆகும். அப்போ எந்த விஷயம் ஒன்னொன்னா திங்க் பண்ணிதான் வைராகியத்தை கொண்டு வந்துதான் நீங்க அந்த பற்றிலிருந்து விடுபட முடியும். ஒரு விஷயத்துக்கு தனியா ஒர்க் பண்ணணும். ஜென்ரலா வந்து பற்றற்ற நிலைக்கு நான் போயிட்டு நீங்க சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். கடைசியில ஒரு விஷயம் வந்து காமிக்கும். ஏய் எவ்வளவு பற்று வச்சிருக்க இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நம்ம காமிக்கும். சோ ஒரு விஷயத்துக்காக பற்று வந்து விடுபடும். அப்ப எதுல நான் மாட்டிருக்கேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். பற்று எங்கெங்க இருக்குன்னா சின்ன குழு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த எண்ணங்கள் வருது பாத்தீங்களா? உங்களை அறியாம கண்ட்ரோலே இல்லாம எண்ணங்கள் வருதா? அதை ஒத்துக்கிறீங்களா? அது எதை பத்தி வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணு. அந்த இடத்துல பற்றுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வெரி ஈஸி. காலையில இருந்து நீங்க இதை யார் செய்யறது? நம்மளதான் செஞ்சாகும். செல்ஃப் ஸ்டடி. எதை பற்றின பணத்தை பத்தியே வருதா? பற்று. வீட்டுக்காரரை பத்தியே வருதா? பற்று. விட்டா பையனை பத்தியே வருதா? சாப்பிட்டானா தெரியல, தூங்கினானா தெரியல, எரிச்சானா தெரியல, அங்க போனா தெரியல, இங்க போனான்னு தெரியலையே. இங்க நல்லா இருக்கிற சாப்பாட்டையும் என்ஜாய் பண்ண தெரியாது. அவன் சாப்பிட்டானா இல்லையா? அவன் சாப்பிட்டானா இல்லையா? அவன் சாப்பிட்டானா இல்லையா? அவங்க நல்ல ஜிம்னு சாப்பிட்டு கம்முன்னு இருப்பான். இங்க நாம அவன் சாப்பிட்டானா இல்லையா? சாப்பிட்டான் என்னது? ஏன் அந்த உறவு நம்ம என்ஜாய் பண்ண முடியல? அந்த மகன்கிற உறவை ஏன் என்னால என்ஜாய் நல்ல சாப்பாடு முன்னால் இருக்குங்க. அதுவும் வீட்லயே இருந்துட்டு நம்ம அனுபவிச்சுப்போம். நம்ம எல்லாம் வீட்லயே வச்சு வளர்த்திட்டு வேணுங்கிறதா திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் அந்த சாப்பாட்டு வாயில மூடுவது அவன் சாப்பிட்டானு என்னமோ தெரியலையே. அப்போ நமக்கு முன்னாள் இருக்கிற சாப்பாடு நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. we cannot enjoy the relationship son at that time. நோட் பண்ணிருக்கீங்களா? அந்த பையனால நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்துல கூட அனுபவிக்க முடியாத நிலையில போய் நாம தான் மாட்டேன். அவன் என்னங்க பண்ணுவான் பாவம்? நீங்க அவன் சாப்பிட்டானா இல்லையானா அவனுக்கு என்ன கிடைக்குது எல்லாம் முடிவு பண்ணி தான் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சோம். அவங்க என்ன கிடைக்குது அதான சாப்பிட்டாங்க. ஏதாவது ஆசைப்பட்டா வீட்டுக்கு வந்து செஞ்சு போட அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சாப்பிட வேண்டியதானே? முடியுதா? ஏன்? பாசம் பற்று. பாசம் என்னதான் பண்ணி விடும் வலிக்கு. we cannot enjoy the food, we cannot enjoy the relationship at all. அந்த பையன் அந்த இடத்துல நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குறோம்னா இல்ல துக்கத்தை கொடுக்குறோம் தானே. உட்கார்ந்து கவலைப்பட்டா அந்த பையனால உங்களுக்கு ஆனந்தங்களா? சோ யூ கேனாட் என்ஜாய் த சன்னோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க அதுக்கு அந்த இடத்துல என்ஜாய் பண்ணவே முடியாது. சோ அதுதான் என்னது? பற்று. எதை பற்றி? உரிஸ். அதாவது எண்ணங்கள் வந்து 2 டைப்பான எண்ணங்கள் வருங்க. எதை பத்தி நம்ம அதிகமா கவலைப்படுறோமோ, இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அவனுக்கு எது வந்து உங்களுக்கு ஒரீஸா கூட்டிட்டு போகுதோ அல்லது ரொம்ப ஆனந்தத்துக்கு கூட்டிட்டு போகுதோ ரெண்டும். இது இல்லாம 3 விதமான தாட் வருங்க. சில தாட் நம்மள அப்படி நினைக்கும் போது அப்படி ஒரு இது கூட்டிட்டு போகும். அங்கேயும் பற்று இருக்கு. சிலதெல்லாம் நினைக்கும் போது டு த டவுன் கோர் கீழே போயிடுவோம். அங்கேயும் செம பற்று அங்கதான். மேலோட இது அதிகம். சிலதெல்லாம் பாருங்க வரும் ஒண்ணும் நம்மள பாதிக்காது. அப்படியே நார்மல் பேசுவோம் போவோம். இந்த இதுல எங்கேயுமே பற்று இல்லைன்னு. சோ எல்லா உறவுகளும் எங்க வேணாலும் வைக்க மிடில் பிளாட்ஃபார்ம் அப்பர் பிளாட்ஃபார்ம் போனீங்கனாலும் பற்று இருக்கு. கீழ் பிளாட்ஃபார்ம் போனீங்கனாலும் பற்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஏரியாவை பிடிக்கணும்.
எதுல நான் அதிகமா இன்னைக்கு காலையில நைட் வரைக்கும் சிந்திச்சு அது சுவாமிஜி இருக்கும்போது நைட் படுக்கும்போது நினைச்சுப்பாரு. எது நிறைய தாட்டு உனக்கு எதுக்குள்ள வந்தது அப்படின்னா அந்த இடத்துல பற்று. அந்த இடத்துல போய் ஒட்டி வச்சிருக்க. அப்ப நீ அதுக்கு அதுல இருந்து விடுபடுவதற்கு உண்டான கேட்டையாவா இரு. முயற்சி செய்வனாக இரு. எதன் மூலியமாக அதுதான் வைராகியம் சொன்னார். சந்நியாச ஆசிரமத்தில் இருந்தவனாக சகல இந்திரியாணி 1 2 3 4 5 6 7 8 9 10 சகல இந்திரியாலையும் நிருத்திய அமைதிப்படுத்து. அடக்காத. அடக்குதல் வேற, அமைதிப்படுத்துதல் வேற. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப டேபிள் மேல காஃபி இருக்கு. ஒண்ணு வேண்ட ஸ்மெல் வந்தா கூட போது, நீங்க காஃபி நிறைய குடிக்கிறாங்க. அந்த ஸ்மெல் வருது. அடக்குதல் என்ன, அமைதின்னு என்ன? மனம் அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய காஃபி குடிச்சு அதுக்கு ஒரு பழக்கத்துக்கு இதாயிட்டீங்க. அப்போ அடக்குதல் என்பது காஃபி இருக்குது, வாசம் வருது, கண்டிப்பா உள்ள என்ன பண்ணும், குடின்னு தோணும். வேண்டாம் வேண்டாம், அது அடக்குதல். அங்கதான் ஆரம்பிக்கும் எல்லாமே, அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அடக்குதல் நிருத்திய. அது அடுத்தது நிருத்திய. இது தமகன்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் மைண்ட் கொண்டு போயிடுறது, அவுட் ஆஃப் சைட் கொண்டு வர்றது பேர் தமகா. வில்ஃபுல்லி கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அதை வச்சு தள்ளி அதை தள்ளி விடுறது. இல்லைன்னா நாம வேற தள்ளி வந்துடுறோம். ஒன்னா அதை துரத்துறது, இல்லையா நாம துரத்திக்கிறது, அந்த பக்கம் வந்துடுறது. இது தமகா. வில்ஃபுல்லி யூ ஹேவ் டு டு இட். இது என்னது? நிருத்தி அல்லது நிருத்தி அப்படின்னா அந்த மனநிலை. அதே காஃபி தான் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். அந்த நிலை நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட அவ நிறைய காப்பி குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவளை காபி ஷாப்பு கூட்டிட்டு போய் உங்க கை காசு போட்டு காஃபி வாங்கி கொடுத்து ஏத்த மாதிரி அவளை உட்கார வச்சு நீங்க காஃபி குடிக்காம இருக்கும்போது உங்க மனதை பாருங்க. எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் காஃபியை நான் வென்று விட்டேன் உள்ள ஒரு தைரியம், ஒரு ஆனந்தம் வந்ததுன்னா அந்த இடத்துல காஃபிங்கிற விஷயத்துல நிருத்திய. இப்படி எப்படி இருக்கணும்? தீபாவளி சீட்டு வீடு ஃபுல்லா இருக்கும். நிருத்திய. ஷோரூம்ல எங்க வச்சிருப்பீங்க தெரியல, எங்க வீடு ஷோரூம். ஷோரூம்குள்ள உள்ள போகும்போதோ அல்லது இங்க நினைப்பு இருக்கும்போது இங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்போம், மனசு எங்க போகும்? ஷோரூம் போகும். சாப்பிடலாம். தீபாவளினா என்ஜாய் த பட்டாசு, என்ஜாய் த ஸ்வீட்ஸ். அது நம்ம கலாச்சாரம், அதையில விட்டு கொடுக்க கூடாது. நான் வேதாந்தி, நான் இவெல்லாம் இதெல்லாம் கிராக்கர்லாம் பண்ண மாட்டேன், ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு நீங்க சுத்தி என்னது அந்த கலாச்சாரத்தை நம்ம வேதாந்தத்துக்கு வந்ததுனால நிறைய பேர் அழிச்சிடுறோம். அப்படி வேணா நான் எனக்கு அதுல ஆசை இல்லை, பற்று இல்லை. அப்படியே இல்ல, நீங்க அது வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுகளோட பேச்சு அப்படி இருக்கக்கூடாது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? கலாச்சாரத்தை கொண்டு சேர்த்தணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு தீபாவளினா இப்படித்தான் ஸ்வீட்டு, இப்படித்தான் பலகாரம், இப்படித்தான் புது ட்ரெஸ், இப்படிங்கிறது பட்டாசுகள், இதுதான் தீபாவளி அப்படின்னு பொட்டாட்ட கொண்டு சேர்த்திடணும். நாம வேதாந்தம் படிச்சுங்கிறதுக்காக ஆசை இல்லைங்கிறது வேற இருக்கு. கலாச்சாரத்தை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா ஸ்வீட்டு. இப்போ நிருத்தியன்னா என்ன? இப்ப நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும். ஸ்வீட் சாப்பிடுறது குட் ஃபார் யுவர் ஹெல்த். சத்துவ குண பிரதானத்துக்கு ஸ்வீட் உதவி செய்யும். அதுக்குன்னு காலையில ஒரு 4, மத்தியானம் ஒரு 4, சாயங்காலம் ஒரு 2, அது தப்பு. நம்ம வயசு என்ன? 1 சாப்பிட்டோமா, இன்னொன்னு சாப்பிட்டோமா, கம்முன்னு இருந்துக்கும். 60 வயசு ஆயிப்போச்சு. என் வயசுல வச்சு சொல்லலாம். 1 அல்லது 2. எத்தனை? ஒரு நாளைக்கு, ஒரு வேலைக்கு இல்லை, 1 இல்ல 2. இப்ப காரம் அது ஆகாது, தொடவே கூடாது. எண்ணெயில பொரிச்சு காரம் வைத்தாட்டு தொடவே கூடாது. எது நமக்கு ஏத்து, அதாவது எது நமக்கு ஒத்து வருதோ அதுல 1 2 சாப்பிட்டு இருந்தா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மனசு என்ன, அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, நம்மளால சாப்பிட முடியல, அதுவா 4 எடுக்குது, இதுவா 5 எடுக்குது, நம்மளால சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஜீரணமாக முடியுது, அடுத்த நாள் பிரச்சனையா இருக்கு, லேகியம் கேக்குது, வயிறு தீபாவளி லேகியம் கேக்குது, ஐயோ அப்படின்னு இல்ல. அந்த 2 சாப்பிட்டு நான் எவ்வளவு அதுல ஒரு ஆனந்தம் வருங்க. எனக்கு மனசு கண்ட்ரோலுக்குள்ள வர வர நம்ம 2லயே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாரு. பத்தத்தின்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? கண்ட்ரோல் ஆனந்தம் இல்லாம ஐயோ தீர்ந்து போயிருமான்னு உட்கார்ந்துருக்கிற நீ. 10 சாப்பிட்டு 2 1 சாப்பிட்டு நான் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறேங்கிறத நிருத்திய. அமைதியா 2 சாப்பிடு. அடாபுடலா நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் 2 எல்லாத்தையும் சொல்லிட்டு அது அடபுட அலப்பற பண்ணிட்டு சாப்பிடறது இல்ல. அமைதியா சந்தோஷமாக எனக்கு 1 போதும் இன்னைக்கு, போட்டா 2 அது ஏதோ உங்க ஏஜுக்கு உங்க இதுக்கு நீங்க முடிவு பண்ணிக்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதோட இன்னையோட இதுக்கு மேல சாப்பிடக்கூடாது.
Let us enjoy. You can enjoy Deepavali with one sweet per day. It's depend upon your mind. You can enjoy Deepavali with one dress. You can enjoy Deepavali with one patas. உண்மை இதுதான். You can enjoy with one patas, with one sweet per day. You can enjoy. Depends upon the maturity of mind. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. டிபெண்டிங் அப்பான் த மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் யூ கேன் என்ஜாய். எந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிருங்களோ திங்ஸ் அதிகம் தேவைப்படாது. அது வந்துதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு கிடையாது. அந்த திங்ஸை விட்டு விலகிறது அதுதான் என்னது வைராக்கிய சுகந்தான். என்ன சொல்றாரு? அமைதிங்கதான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் பெற்ற படம் எப்படி இருக்கும்? நிருத்திய அமைதிப்படுத்தி பக்தி. கண்டிப்பா என்ன தேவை? அதான் சொன்னேன், கலாச்சாரம் பக்தி அவசியம் தேவை. பக்தியுடன் ஸ்வகுரும் தன் குருவை. பக்தின்னு என்னது? Love and affection towards Devata, towards the world. அது வேற பக்தி. Love and affection. பக்தி. ஸ்வகுரு தன்னுடைய குருவை. முதல்ல ஒரு குருவை நாடு. 10 குரு வச்சுக்காரு. ஸ்வகுரு உனக்குன்னு ஒருத்தர் இருப்பார். இறைவன் படைச்சிருப்பார். போய் புடிச்சிட்டீங்கன்னா அவர் நல்லா புடிச்சுக்கோ. ஐயையே அங்க அது சொல்லி கொடுக்குறாங்களே, ஐயையே இங்க இது சொல்லி கொடுக்குறாங்களே. டோன்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படி போகக்கூடாது. ஒரு குருட்டு இருந்து ஸ்வ, அதான் வெறும் குரு போல பாருங்க. என்ன வேணும் முன்னால பட்டாரு? ஸ்வ உனக்கு ஏற்புடையதான குருவை. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குருவா உனக்கு ஏற்புடைய குருவை. ஒரு குருவை ஸ்வ குரு. புளூரலா போட்டுருக்குதுங்க. சிங்குலர். குருங்கிறது என்னது? திதியா விபக்தி ஏகவச்சனம். ஒரு குருவை என்ன பண்ணு? பிரணம்ய. இதெல்லாம் உங்களுக்கு கேர் ஆஃப் என்ன சொல்லலாம், முண்டகோபனிஷத். சுவாமி சமித் பாணி சகித என்ன பண்ண? ஒரு குரு அவங்க போகும்போது படிவுடன் சேவை மனப்பான். அதுதான் இது. முறையுடன் அணுகிறது என்ன அர்த்தம்? ரெடி டு டூ சேவை. குரு எப்ப எது கேட்டாலும் எஸ் அப்படின்னு சொல்ற சுபாவமா. ஐயோ சொல்ல அவர் செய்யலினா கோச்சுக்குவாராம், தப்பா எடுத்துக்குவார். இது வேற தப்பா எடுத்துக்குவாரோ செய்யலினா அதெல்லாம் வரக்கூடாது. சொல்ற வாய் முடிக்கிறதுக்கு முன்னால அதுவும் குறிப்பறிந்து செய்வான் ஒரு இது வரும், பழமொழி வரும். குருவுக்கு இப்ப இந்த தேவை இருக்குதுன்னு அவரு கேட்காமையே செய்யறதுதான் உண்மையில குரு சேவையே. அவர் சொல்லி செய்யறதுங்கிறது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. சத்துவகுணத்துக்கு வந்துட்டீங்கன்னா குருவுக்கு அவர் சொல்லவே வேண்டாம். ஆனா நமக்கே தெரியும் இந்த இடத்துல இது இவருக்கு தேவைன்னு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம டைரக்டா நீங்க சேவை பண்ணும்போது அதெல்லாம் நமக்கு புரியும். அவங்க மத்தவங்க கேட்பாங்க, எப்படி உனக்கு தெரியும்? அது நமக்கே தெரியும் இது அவருக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு முதலே தெரியும். அவர் கேட்கவே வேண்டாம். அதுதான் சத்துவகுண பிரதான சிஷ்யனுடைய வெளிப்பாடு. ரஜோகுண பிரதான சிஷ்யன் எது வேணா இருக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. அப்படித்தான் இருக்குன்னு இப்படித்தான் இருக்குங்கள வாட் இஸ் வாட்னு சொல்ல. ரஜோகுண பிரதான சிஷ்யனா இருக்கவங்க குரு சொன்னதுக்கு அப்புறம் எஸ், அதுக்கு மேல வார்த்தை வராது. அது ரஜோகுண பிரதான சிஷ்யர்கள். தமோகுண பிரதான சிஷ்யர் இருக்காங்க பாத்தீங்களா, they confuse the whole group. எதுக்கு நீ போய் பண்ற? உனக்கு என்ன முந்தான இது மந்திரிச்சு விட்டுருக்குதா? எதுக்கு போய் பண்ற? நல்ல பேர் வாங்குறதுக்கு பண்றியா? தமோகுண பிரதான ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க குரூப்ல படிக்கிறோம் அப்படின்னா, நேர்ல போய் படிக்கும்போது பாத்தீங்கன்னா தமோகுண ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ எதுக்கு பண்ற? நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ற. எதுக்கு நல்ல பேரு? அவனை புகழ்ந்துடும். நீ புகழுக்கு அடிமையாயிட்ட. அவர் எப்ப பார்த்தா உன்னை புகழ்றாரு, அதுக்கு நீ அடிமை. இதெல்லாம் கேட்டிருக்கு நான். நீ புகழுக்கு அடிமையாயிட்ட என்ன, அதனால நீ போய் எனக்கு எங்களுக்கு முன்னால எல்லாம் உன்னை புகழ்றாரா, அதுக்கு நீ அடிமையாயிட்ட, அதுக்காக நீ போற. அதான் காரணங்கள் தேடுவாங்க பாருங்க. நமக்கு அப்பான்னு இருக்கும். ஆனா நமக்கு குறிப்பறிந்து நம்ம செய்யறோம் அப்படின்னா அதை எவ்வளவு மேனிபுலேட் பண்ண முடியுமோ அவ்வளவு மேனிபுலேட் பண்ணி தானும் கெட்டு சுத்தி அந்த ரஜோகுணத்துல சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதையும் கெடுத்து விட்டுருவாங்க. எது அது எப்படி ரஜோகுணம்? ஜி சொல்லிட்டார் செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்களா, இது அதுக்கு தேவையில்லாத வேலை. உனக்கு என்ன முந்திரி கொட்டு வேலை? இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன? எல்லாரும் கலந்து நீ எல்லாத்தையும் கலந்துட்டு நீ செய்யலாம்ல. நீ மட்டும் தனியா பண்ற, எங்களை எல்லாம் கலந்துக்கவே இல்லை. கலந்துக்கண்டா வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வா, இந்த ஒரு வேலை செய்யலானா ஒரு வய வராது. நாமளே சரி இதுதான் வரது இல்லையே, நம்ம நாமளே செய்யலாம். என்னையே கலந்துக்காம செஞ்ச அப்ப எங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வர நீ ஒதுக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா இங்க வந்தாலும் இதே பாலிடிக்ஸா? இங்கேயும் நம்ம அப்ப தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகவானோட இறைவன் சொன்னதே யாருக்கு சொன்னது சொல்ல முடியல, நம்மள யாரு உச்சிக்கு போறா கூட்டு. இறைவன் சொன்னதை நானே தான் படிச்சோம். பகவான் சொன்ன கருத்தையே உள்ளதை உள்ளபடி உறிஞ்சுக்க முடியும் போது நாம மனசுல என்ன ஆட்டிடியூடா போறோம் நமக்கு தெரியும். ஆனா அங்க எப்படித்தான் ஒரு கமெண்ட்ஸ் நெகட்டிவா வரும், 200% நெகட்டிவா வரும். அதுக்கு தைரியமா ஆயிக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏய் நம்ம மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கணும், சமூக குணத்தில் இருக்கிறியா, உனக்கு அப்படித்தான் உனக்கு தோணும்.
மகராசி நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இரு, நான் என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது அந்த பக்கம் திரும்பி பாக்குறது இல்லைனாங்க, கோவிச்சுக்கிறது டூடுறதுலாம் இல்ல. அவங்க வார்த்தைகள் காதுக்குள்ளேயே போகாம பாதுகாத்து, இல்ல காதுக்குள்ள போனாலும் இது வழியா வெளியில் வர காட்சி தெரியும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். ஐயோ அப்படி சொல்லிட்டாங்கன்னா எங்க போயிருச்சு, உள்ள போயிருச்சுன்னு அர்த்தம். ஐயோ அவங்க இப்படி சொல்றாங்க, ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்கன்னா எங்க போயிருச்சு, வார்த்தைகள் நெஞ்சுக்குள்ள போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப எப்படி இருக்கணும் நம்மள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு? ஏன்னா சத்துவ குணம் இருக்கும், சீக்கிரமா அந்த சிம்பத்திக்கு போயிடுவாங்க. ஐயோ அவங்க அப்படி நம்மள சொல்லிட்டாங்க. ரெண்டு சத்துவ குணம் ரெண்டு விதத்துலயும் கஷ்டம் வரும். இந்த மாதிரி தானா புரிஞ்சுக்கிற சக்தியும் கிடைக்கும். குரு கேட்காமயே இந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிற சத்துவ குணத்துக்கு நல்லா அப்பட்டமா தெரியும். அப்புறம் செய்யணுங்கிறத மத்தவங்க நாடி செய்யணுங்கிறது வராது அவங்களுக்கு. தேவை நம்ம செய்யறோம். அது சுத்தி இருக்க எப்படி நினைச்சுக்குவாங்க? கண்டிப்பா ஏன் யாரு எல்லாம் அவங்கள யாரு புரிஞ்சுக்கணும். ஓ இது தமோ குணம், இது இப்படி தப்பாத்தான் பேசும். ஏன்னா அவங்களுக்கு என்னது, தப்பெல்லாம் சரியா தோணும், சரியெல்லாம் தப்பா தோணும். அவங்களையும் நம்ம அகாமடேட் பண்ணிக்கிட்டோமான்னு பாக்குறவங்க தான் ரியல் மெச்சூரிட்டி மைண்ட். அவங்க அப்படி சொன்னாலும் அது அவங்க அப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சு அவங்களை அகாமடேட் பண்ற பாத்தீங்களா, தட் இஸ் ரியல் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். அங்க இதே வராது, பிரச்சனையே வராது. பாவம் அவங்க அப்படி இருக்காங்க, அதனால அப்படி சொல்ல, அவ்வளவுதான். அவங்க இறைவா கொஞ்சம் சிந்திக்கிற சக்தி கொஞ்சம் ஏத்தி விடு இறைவா அப்படின்னு தான் நாம திங்க் பண்ணுமே தவிர, அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க, நீ எவ்வளவு பண்ண, நீ எவ்வளவு செலவு பண்ற, நீ எவ்வளவு கொடுக்குற, நீ எது பண்ற, ஐயா இது தவிர்க்க முடியாது. வேதாந்த வகுப்புக்குள்ள வந்தீங்கனாலும் அதே தமோ குணம் அதே ரஜோ குணம் தானே உள்ள வருது, சத்துவ குணம் தான் உள்ள வருது. அந்த பாலிடிக்ஸ் வில் பி தேர், பட் இட் வில் கொஞ்சம் கொஞ்சமா அது குறையாது. ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பாலிடிக்ஸ் விட, ஏன்னா எல்லா ரஜோ குணத்திற்கும் எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, சத்துவ குணத்துக்கு வருவாங்களா, தமோ குணத்துல இருக்கவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் பல வருடங்கள் ஆகும்போது செட் அப்படியே அழகா எல்லாரும் சத்துவ குணத்துல வரும்போது நோ பாலிடிக்ஸ், நோ போன் பண்ணி அது அப்படியாமா இது இப்படியாமா எதுவுமே பேசணும்னே தோணாது. தோணுச்சு அப்படின்னா we are growing அர்த்தம். தோணவே இல்லைன்னா you are reached அர்த்தம். That's the point. தோணவே இல்லைன்னு தோணுச்சா என்ன பண்ணிட்டு நம்ம ரீச் த பாயிண்ட். ஷேர் பண்ணணும்னு தோணுது உள்ள ஒரு அர்ஜ் அப்படின்னு தோணுச்சா you are on the way. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.